சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ள நிலையில் சுவாதியின் குடும்பத்தினரிடம் சென்னை மாநகர காவல் ஆணையர் டி.கே. ராஜேந்திரன் விசாரணை நடத்தியுள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் லாவண்யா தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். லாவண்யா, வணக்கம். சுவாதியின் குடும்பத்தினரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது, அது பற்றி சொல்லுங்க. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஸ்வாதி என்ற ஐடி ஊழியர் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இதன் காரணமாக ரயில்வே போலீசார் இந்த வழக்கை கடந்த திங்கள் வரை விசாரித்து வந்தார்கள். திங்கட்கிழமை அன்று ரயில்வே போலீசாரிடம் இருந்த இந்த வழக்கு சென்னை மாநகர போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நுங்கம்பாக்கத்தில் இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஸ்வாதி கொலை வழக்கை பொறுத்தவரையில் அவருடைய பெற்றோர் மற்றும் அவருக்கு நெருக்கமாக இருப்பவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையில் சென்னை மாநகர ஆணையர் டி.கே. ராஜேந்திரன் நேரடியாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். நேற்று ஸ்வாதியுடைய பெற்றோர் மற்றும் அவருடைய நண்பர்களிடம் இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் இதற்கான விசாரணை நேற்று நடைபெற்றது. குறிப்பாக ஸ்வாதியுடைய பெற்றோரிடம் ஸ்வாதிக்குடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் ஸ்வாதியிடம் அதிகம் பழகக்கூடிய நபர்கள் மற்றும் ஸ்வாதிக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்ததா என்பது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பெற்றோர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஸ்வாதியை 1 மாதங்களுக்கு முன்பாக யாரோ பின்தொடர்ந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே அந்த நபரை பற்றி விவரம் தெரியுமா என்றும் விசாரித்திருக்கிறார்கள். அதே போன்று ஸ்வாதியுடைய முகப்புத்தகத்தை பொறுத்தவரையில் ஸ்வாதியிடம் அதிகமாக உரையாடி இருக்கக்கூடிய 2 நண்பர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இவர்களிடம் இருந்துதான் ஸ்வாதி இறப்பதற்கு முன்பு வரை அதிக அளவில் உரையாடல்கள் நடைபெற்றிருக்கின்றன. எனவே இது தொடர்பான விசாரணையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஸ்வாதியுடைய முகப்புத்தக விவரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையுடன் முடக்கப்பட்டது. ஏனென்றால் விசாரணைக்கு எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் ஸ்வாதியுடைய முகப்புத்தகத்தை காவல்துறையினர் முடக்கி இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வரை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சைபர் கிரைம் போலீசாருடன் உதவியுடன் ஸ்வாதியுடைய அதாவது பல்வேறு செவிலிகளில் ஸ்வாதி வைத்திருக்கக்கூடிய கணக்குகள் தொடர்பான விவரங்கள், அது மட்டும் இல்லாமல் ஸ்வாதியுடைய தற்போது வரை தொலைபேசி மாயமாக இருக்கக்கூடிய சூழலில் ஸ்வாதியுடைய தொலைபேசி எங்கே இருக்கிறது, அவ்வாறு அந்த தொலைபேசி கிடைத்துவிட்டால் குற்றவாளியை பிடிப்பது மிகவும் எளிதாகும் என்பதால் இது தொடர்பான விசாரணையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். லாவண்யா, சுவாதியின் கொலை குறித்த விசாரணை குறித்த அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.